நான் இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு இப்ப எங்க வீட்டுக்கார பிரிஞ்சு இப்ப நான் 2 மாசம் ஆயிடுச்சு சிஸ்டர். எங்க 2 பேத்துக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது கூடலாம் நம்மளால வாழவே முடியாது சிஸ்டர். அந்த மாதிரி எது எடுத்தாலும், எத செஞ்சாலும், எங்க வெளிய போனாலும் சரி, எது செஞ்சாலும் சரி சிஸ்டர், ஏதோ ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க. நம்ம செய்றது எத பார்த்தாலும் தப்பு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளிய போனா நம்மளையே நோட் பண்ணிட்டே இருப்பாருங்க சிஸ்டர். நான் இத ஏன் நீ இப்படி பார்த்த? அத ஏன் அப்படி பார்ப்பேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பார் சிஸ்டர். எதுவுமே ஏன்னா அவருக்கு என்ன பிடிச்சதோ அந்த மாதிரி செய்யணும்னு நினைப்பாரே தவிர, நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி எதுக்குமே அவர் கவலையே பட மாட்டாரு சிஸ்டர். 3 குழந்தைகளுமே பார்த்துட்டோம்னா, வேண்டாம் அப்படிங்கிற மாரி தான் சிஸ்டர் சொல்றாங்க. அவர் பண்றதெல்லாம் பார்த்துட்டு, வேண்டாம்மா நம்மளே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் சொன்னாங்க. 3 குழந்தைங்க சிஸ்டர். எப்படி நான் வளர்த்துறது அப்படின்னு நினைச்சா தான் சிஸ்டர் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 1 மாசம் வரைக்கும்லாம் பார்த்தோன்னா, ரொம்பவுமே ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன் சிஸ்டர். என்ன பண்றது? எப்படி பண்றது? 3 குழந்தைகள் இப்ப இருக்க காலகட்டத்தில வந்து படிக்க வைக்கணும். அவங்களுக்கு மேரேஜ்ன்னு ஒண்ணு பண்ணி வைக்கணும். அவங்கள நல்லபடியா கொண்டு போணும் அப்படிங்கிறதெல்லாம் நினச்சு ரொம்ப ஒரு மாரி இருப்பேன். அமௌண்ட் எல்லாம் பார்த்து என்ன பண்றது? நான் வேலைக்கெல்லாம் போல சிஸ்டர் இதுவரைக்கும். வீட்ல தான் இருந்துட்டு இருந்தேன். வீட்டு செலவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இது வேற பத்தாததுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சுத்தி கொஞ்சம் நம்பி வேற வெளிய வேற சொந்தக்காரன்ட்டு அமௌண்ட்டும் கொஞ்சம் நல்லா பெரிய அமௌண்ட்டா வாங்கி குடுத்துட்டேன் சிஸ்டர். பார்த்துட்டு அதுக்கு அவங்க குடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கட்டுறதுன்னு எனக்கு தெரியவே இல்ல. அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வேற கட்டணும் சிஸ்டர். நான் என்னன்னா தீபாவளி ஃபண்ட் மாரி நான் புடிச்சிட்டு இருக்கிறேன் நான் வீட்ல இருந்துட்டு. அது மூலியமா வர அமௌண்ட்ட வந்து இன்ட்ரெஸ்ட்க்கு வெளிய குடுத்துட்டு இருந்தேன். அந்த பார்த்துட்டா அந்த அமௌண்ட் எல்லாம் பார்த்துட்டோம்னா, வெளிய எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய அமௌண்ட்டாவே குடுத்துட்டேன் சிஸ்டர். அதெல்லாம் பார்த்துட்டா வெளிய அப்படி கொஞ்சம் கொஞ்சம் நெறைய நின்றுச்சு. ஒரு சில அமௌண்ட்லாம் வந்துருச்சு. பெரிய பெரிய அமௌண்ட் எல்லாம் கொஞ்சம் நின்றுச்சு சிஸ்டர். பார்த்துட்டோமா அதுக்கெல்லாம் பார்த்தா அமௌண்ட் நான் இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு இருக்கேன் நானு. என்ன பண்றதுன்னு அதுவே ஓரளவுக்கு எனக்கு திண்டாட்டமா இருந்துச்சு. அதில இவரு போனதுனால வீட்டு செலவும் வேற நானே பண்ணணுங்கிறது வேற எனக்கு ரொம்பவுமே ஒரு மாரி ஸ்ட்ரெஸ்ஸாவே போயிட்டு இருந்துச்சு. எப்படி பண்றது? எப்படி மேனேஜ் பண்றதுன்னே ஒண்ணுமே புரியல சிஸ்டர். திடீர்னு இப்ப நம்ம வேலைக்கு போனோம்னா குழந்தைகள வேற விட்டுட்டு போணும். அவங்களையும் பார்த்துக்கணும். எப்படின்னே ஒண்ணுமே கொஞ்சம் புரியாம தான் சிஸ்டர் இருந்தேன். பார்த்தா இப்ப கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு முன்னாடி உண்மையாலுமே ரொம்பவுமே நான் தைரியமா இருக்கேன் இப்ப நானு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எத எப்படி பண்ணணும்? என்ன மாரி பிரபஞ்சத்திட்ட கேட்கணும்? எப்படி கேட்டா நமக்கு கிடைக்கும்? அப்படிங்கிற மாரிலாம் நீங்க சொல்லிக் குடுத்தது ஒரு சில விஷயங்கள் நான் கேட்டேன் சிஸ்டர் கண்டிப்பா. அதெல்லாம் நான் கேட்டேன். அடுத்த நாளே பார்த்தா ஒரு சில ஆர்டர்கள்லாம் எனக்கு கிடைச்சது எனக்கு. உண்மையாலுமே எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு அந்த விஷயத்தையெல்லாம் எனக்கு கேட்கும்போது. சாரி அது நடக்கும்போது பார்த்தோம்னா. சின்ன ஆர்டர் தான் சிஸ்டர். பார்த்தா கூப்பிட்டு எனக்கு அது குடுத்தாங்க. எனக்கு அது சின்ன தொகை தான். அது எனக்கு உண்மையாலுமே அது அன்னைக்கு தான் நைட்டு தான் நீங்க எழுதி வைக்க சொன்னீங்கன்னு எழுதி வச்சேன். பார்த்தா அடுத்த நாளே வந்து எனக்கு 2 ஆர்டர் கிடைச்சது எனக்கு. அதுல சின்ன அமௌண்ட் தான் வந்துச்சு. எனக்கு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா இதுக்குல்லாம் கண்டிப்பா ஒரு பவர் இருக்கு அப்படிங்கிறது எனக்கு உண்மையா மனசார உணர முடிஞ்சுச்சு சிஸ்டர். எனக்கு என்னால முடிஞ்சுச்சு. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். ஏன்னா எப்படி எந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லிக் குடுத்தீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து எனக்கு நல்லா நடந்ததுனால, மித்த விஷயம் கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த 3 குழந்தைகள வந்து எனக்கு கண்டிப்பா சூப்பரா என்னால வளர்த்த முடியுங்கிற நம்பிக்கையும், தைரியமும் இருக்கு. காலையில பார்க்கும்போது எனக்கு பார்த்தா கொஞ்சம் பேக் பெயினா தான் சிஸ்டர் இருந்துது. ஸ்பைனல்லாம் கொஞ்சம் வலியா இருந்துருந்துச்சு. என்னால உட்கார முடியல. நீ கிளாஸ்க்கும் கூட லீவ் எடுத்துக்கலாமா? அப்படிங்கிற மாரி நினைச்சுட்டு தான் வந்து உட்கார்ந்தேன். பிரபஞ்சத்திலருந்து நமக்கு உள்ள என்டர் ஆகுற மாரி, நீங்க ஒவ்வொரு சக்ராலையும் என்டர் ஆகுற மாரி நீங்க சொல்லிக் குடுத்தீங்க. அது செய்யும்போது பார்த்தோம்னா, அது முடிச்சோனே பார்த்தோம்னா, எனக்கு அந்த பெயினே இல்ல சிஸ்டர். உண்மையாலுமே எனக்கு அத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஸோ, அதனால எனக்கு அது எல்லாரும் இருக்கும்போது பேசுறதுக்கு எனக்கு ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு சிஸ்டர். அதனால என்னால சொல்ல முடியல. உண்மையாலுமே ரொம்ப இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க மாரி இருக்கு சிஸ்டர். நான் தைரியமாவும் இருக்கேன் சிஸ்டர். எனக்கு நீங்க கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப யுனிவர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சிஸ்டர். ஸோ இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். சொல்ல முடியாம போச்சு சிஸ்டர். இன்ட்ரெஸ்ட்க்கு அமௌண்ட் வாங்குனவங்கலாம் பார்த்துட்டோம்னா, இப்போ ஃபோன் பண்ணா அட்டெண்டே பண்ண மாட்டாங்க சிஸ்டர். அட்டெண்டே பண்ண மாட்டாங்க. ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. ஒரு நாளைக்கு அத்தன ஃபோன் பண்ணி அட்டெண்ட் பண்ணி இப்போ பார்த்தோம்னா, ஃபோன் ஒரு சில அமௌண்ட்லாம் எனக்கு குடுத்துருக்காங்க சிஸ்டர். அப்புறம் பார்த்துட்டா ஒரு சில இதெல்லாம் ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. இன்னைக்காக நாளைக்கு கண்டிப்பா உங்களுக்கு குடுத்துறேன். எனக்கு இந்த மாசம் லாஸ்ட்ல அமௌண்ட் ஆகும். உங்களுக்கு நான் கண்டிப்பா பண்ணிர்றேன். அப்படிங்கிற மாரி பாசிட்டிவான கமெண்ட்ஸ் வந்திருக்கு. எனக்கு அதுவே ரொம்ப ஹேப்பியா இருக்கு சிஸ்டர். எனக்கு கேட்கறதுக்கே. நமக்கு நானே சொல்லும்போது நீங்க சொல்ற வார்த்தைய அப்படியே சொல்லுவோம். அ இதுல என்ன ஆகப்போகுது அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு இருப்போம். உண்மையாலுமே இப்ப முதல்ல அட்டெண்ட் பண்ணதுக்கு இப்ப பார்க்கும்போது மனசார சொல்ல முடியுது சிஸ்டர். நல்ல ஒரு டிஃபரெண்ட் எனக்கு தெரியுது. நம்ம தொட்டு சொல்லும்போது நமக்கு நாமே சொல்றது நல்ல ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு. நமக்கு ஒரு எனர்ஜியா இருக்க மாரி இருக்கு சிஸ்டர். நமக்கு ஒரு எனர்ஜி குடுக்குது சிஸ்டர். அதாவது கம்மி ரேட்டுக்கு இவ்ளோ எஃபெக்டிவான வந்து கிளாஸஸு சொல்லி தந்திருக்கீங்க சிஸ்டர். ஒவ்வொரு நாளும் நான் ஒரு சமயம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. முடியல இன்னைக்கு தூங்கிர்லாம் படுத்துறலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி நெனைப்பேன். ஆனா இல்ல, இன்னைக்கு ஏதாவது கிளாஸ்ல கண்டிப்பா இன்னைக்கு புதுசா நம்ம ஏதோ அசால்ட்டா இருக்கோம். இன்னைக்கு ஏதோ புதுசா சொல்லி தருவாங்க. ஏதாவது சொல்லுவாங்க. ஏதாவது நமக்கு லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு நல்லா எனர்ஜியாவும் இருக்கும். அப்படின்னு நினைச்சு மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, எந்திரிச்சு ஒவ்வொரு நாளும் அட்டெண்ட் பண்ணிருவேன் சிஸ்டர். கண்டிப்பா. கண்டிப்பா இவ்ளோ ஒரு சின்ன ஒரு கிளாஸ்க்கே வந்து நான் கேட்டேன் சிஸ்டர். நான் ஒருத்தர்ட்ட கேட்டேன். ஆன்லைன் கிளாஸ் நான் பார்க்கும்போது 5000 சொன்னாங்க சிஸ்டர். அந்த ரேட்டுக்கு உண்மையாலுமே எங்களுக்கு இது கஷ்டமா தான் சிஸ்டர். எங்களுக்கு முடியாது அவ்வளோ அமௌண்ட்லாம் குடுக்குறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சிரமம் தான். இப்ப இந்த அமௌண்ட் வந்து அதாவது கொஞ்சம் கஷ்டப்படுறவங்களுக்கும் குடுக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு அமௌண்ட் நீங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். உண்மையாலுமே கம்மியான ரேட்டுக்கு இவ்ளோ பெரிய உண்மையாலுமே பெஸ்ட் சிஸ்டர். கிரேட் சிஸ்டர் நீங்க உண்மையாலுமே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சிஸ்டர். நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையாலுமே கடவுள் வந்து நேர்ல வர முடியாது. மனுஷ ரூபத்துல தான் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. 100% என் மனசார சொல்றேன் சிஸ்டர். உண்மையாலுமே நீங்க எனக்கு கிடைச்சது உண்மையான கிஃப்ட் சிஸ்டர்.